என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரா சம்போ மகாதேவா, சர்வலோக சரண்யா என் அப்பனே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாளுக்கு குழந்தைகள்னா ரொம்ப இஷ்டம். அப்படியே காந்த மாதிரி இழுத்துடுவார் குழந்தையில. நகைச்சுவையாக அதுகள்கிட்ட பேசி அந்த குழந்தைகளும் அவரோட பெரியவாளோட இதுக்கு மயங்கிடும். அவளுக்கு கொடுக்கறதுக்காகவே கல்கண்டு எப்பவும் ஸ்டாக் இருக்கும் பெரியவாள்கிட்ட. குழந்தைகளுக்கு கல்கண்டை கொடுத்துருவார். ஒரு தடவை பெரியவா காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு காஞ்சி மடத்துக்கு வந்துட்டு இருந்தார். அப்போ மடத்து வாசலில் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும். குச்சி கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப ரசித்து சுவைச்சு சாப்பிட்டுன்றது. ஸ்ரீவரத்து உள்ளக்குள்ளே நுழைய போன தெரியவா வாசலில் நின்றுட்டார். இந்த குழந்தை குச்சி சாப்பிட்ற அழகை பார்த்து மேல் நகரவே அந்த இடத்த விட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தார். ஆனால் குழந்தை வேற எங்கேயோ பார்த்துட்டு ஐஸை நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரு சொடக்கு போட்டார். குழந்தை திரும்பிட்டு, என்ன ஐஸ் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார் மலையாள பாஷையிலேயே. ஆமாம் அப்படின்ட்டு குழந்தை துடுக்கா. உங்களுக்கு ஒரு ஐஸ் வாங்கி தரட்டுமா அப்படின்னு குழந்தை கேட்டுது. உடனே அங்கே இருந்த கைங்கரியத்தில் பக்கத்தில் இருந்து வாடலாம் குழந்தைய அடக்க பார்த்தா. உடனே பெரியவா அவள் ஒன்றும் சொல்லாதப்படி கையிட்டு உஷ் அப்படின்னு சொல்லிட்டார். தான் கேட்ட கேள்விக்கு மகாபிரிவா ஒன்றுமே பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு யோசித்த குழந்தை தான் குச்சி ஐஸ் வாங்கி தந்தா மகாபிரிவா சாப்பிட மாட்டா போல இருக்கு அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அது தான் வேற ஒரு பக்கம் திரும்பிட்டு ஐஸை தின்னுட்டு இருக்கு. அது இன்ட்ரெஸ்டாக இந்த அழகான காட்சியை மகாபெரிவா உள்பட எல்லாரும் அங்கேருந்து எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு இருக்கா. மறுபடியும் ஒரு சொடக்கப்பட்டார். குழந்தை பார்வை திரும்பித்து, என்ன குழந்தை ரொம்ப கோபமாயிட்ட போல இருக்கே, நான் எனக்கு வேண்டான்னு சொன்னேன், சரி நான் சொல்கிறேன் 2 குழந்தைகளுக்கு நீ குச்சி ஐஸ் வாங்கி தரையா அப்படின்னு சாந்தமாக கேட்டார். அந்த குழந்தையோட முகம் கோணாத வகையில். அந்த குழந்தையோட பெற்றோர் அநேகமாக ஸ்ரீமடத்துக்குள்ளே தான் இருக்கணும். இவரோட தரிசனத்துக்காக காத்துன்னு இருக்கணும். குழந்தை அடம் பிடிச்சிருக்கு. கையில் காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டா. குழந்தை ஐஸ் வாங்கி தின்னுருக்கு. ஐஸ் வாங்கிட்டு போக பாக்கி காசும் கையில் வச்சுட்டுருக்கு. மகாபிரிவா கேட்டதும் அந்த குழந்தையோட முகத்தில் ஒரே சந்தோஷம். நானே வாங்கி தரேன் அப்படின்னுது. உடனே பெரியவா பணியாளோட பொண்கள் 2 குழந்தைகள் இருக்குது, அவள் 2 கூட்டிகிட்டு வான்னு சிப்பந்திகிட்ட சொன்னார். சிப்பந்தி ஓடி போய் அந்த 2 குழந்தைகளையே கூட்டிகிட்டு வந்தான். சுவாமிகள் அவள் வந்த உடனே இதோ இந்த 2 பேர் தான் நான் சொன்னவா, இவாளுக்கு குச்சி ஐஸ் வாங்கி கூட சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த பணக்கார விட்டு பொண்ணு குழந்தை உடனே ஓடி போய் வாசலில் நின்று இருந்த ஐஸ்காரன்ட்டேருந்து 2 ஐஸ் வாங்கிட்டு வந்து அதுகளுக்கு கொடுத்துது. வேலைக்காரனோட குழந்தையும் பணக்காரனோட குழந்தையும் 3 பேரும் குச்சி ஐஸை ரொம்ப ருசித்து சாப்பிட ஆரம்பித்தா. மகாபெரிவா முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம். இவா 2 பேரும் சேர்ந்து ஐஸ் சாப்பிட்றத பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருந்தார். பாவம் இந்த வேலைக்காரனோட குழந்தையெல்லாம் குச்சி ஐஸை பார்த்துருக்குமா, இல்லை இது போன்ற தின்பண்டங்களை தான் அது சாப்பிட்ருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே மரத்துக்குள்ளே போனார். என் கூட இருந்தவா எல்லாரும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு கோஷம் போட்டுட்டே பின்தொடர்ந்தார். நன்றி, வணக்கம்.